1, 10, 19 மற்றும் 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய ஆதிக்க எண் 1. 1 பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்ல சூரியனை குறிப்பது. சூரியன் ராஜகிரகம். அதே மாதிரி தாங்க இவங்க ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சு எல்லாராலையும் மதிக்கப்படும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆதிக்க எண் 1 இருக்கிறவங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்க. இதற்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கு. இதற்கு காரணம் அவங்க எளிதில் எல்லாத்தையும் கத்துக்கிற திறன் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாவே ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. இதனால அவங்க கல்வியில சிறந்து விளங்குறது மட்டும் இல்லைங்க, அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஈஸியா கத்துப்பாங்க. சில பேர் கல்வியில பின்தங்கி இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில இருப்பாங்க. அடுத்ததா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யாரு தப்பு செஞ்சாலும் அதை உடனடியா சுட்டி காட்டுவாங்க. தன்னை விட மேல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யார் தவறு செஞ்சாலும் அதை உடனே தட்டி கேட்பாங்க. பயப்படவே மாட்டாங்க. இவங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான மனசா இருக்கும். இவங்க நிறைய பேர் கூட போட்டி போடுவாங்க. அவங்கள பீட் பண்ணணும், இவங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி நம்ம முன்னாடி வரணும்ன்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்குமே தவிர அங்க பொறாமை கட்டாயமா இருக்கவே இருக்காது. அடுத்ததா இவங்க எடுக்கிற தீர்மானங்கள்ல, முடிவுகள்ல இவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அது வெற்றியும் கொடுக்கலாம், தோல்வியும் கொடுக்கலாம். இருந்தாலும் அவங்க எடுத்திருக்க டிசிஷன்ல உறுதியோட இருப்பாங்க. ஒரு கை மோதி பாத்திரலாம்ன்ற அந்த தைரியத்தோட அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேதிகள்ல பிறந்தவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. நேரடி எதிரிகள் ரொம்ப குறைச்சலா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. எதிரிகள்னு சொல்றதை விட துரோகிகள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கூடவே இருப்பாங்க, உங்க கூட நண்பர்களா பழகுவாங்க. ஆனா அவங்களே தான் உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுவாங்க. நீங்க ரொம்பவும் விழிப்புணர்வோட இருக்கணும். உங்க கூட இருக்கிறவங்களை பத்தி நீங்க எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கணும். அடுத்ததா உங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே நேரத்துல சமயோஜித புத்தி, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதை நீங்களும் பயன்படுத்துவீங்க, அடுத்தவங்களுக்கும் நீங்க சொல்லி தருவீங்க. அடுத்ததா இவங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இவங்க அதிகார பதவிகள்ல நிறைய இருப்பாங்க. அதாவது டாமினண்டா மத்தவங்களை வேலை வாங்குற மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. இவங்க வேலை செய்யற நிறுவனம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சேவை மையமா, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பேங்கிங் செக்டரா இருக்கலாம், இல்ல கால் சென்டர், கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான உதவி செய்யற வகையான ஒரு உத்தியோகத்துல தான் இவங்க இருப்பாங்க. இவங்க தொழில் பண்றவங்களா இருந்தா கூட ரொம்ப நேர்மையா அந்த தொழிலை இவங்க நடத்துவாங்க. எந்த ஒரு ஏமாத்து வேலையும் அங்க இருக்காது. ரொம்ப நியாயமா கரெக்டான விலைக்கு தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதற்கேற்ற செலவுகளை இவங்களே உண்டு பண்ணிப்பாங்க. நல்ல ஆடம்பரமா லக்ஸூரியஸா வாழணும்னு நினைப்பாங்க. பெரிய வீடு, நல்ல கார் இருக்கணும், இந்த மாதிரி வசதியான வாழ்க்கைக்காக நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பக்கத்துல லோக்கல்ல எங்கன்னா வெளியே போனோம்னா கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போவாங்க. நல்ல லேடிஸா இருந்தா மேக்கப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா பிரைட்டா இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. ஆதிக்க எண் 1 இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா கூட நிறைய சின்ன சின்ன சண்டைகள் போடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டாங்க. இவங்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பின்பும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன டாமினண்டா இருப்பீங்க. உங்களுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரியான வாழ்க்கை துணை கிடைச்சதுன்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கூட்டு குடும்பமா வாழறதுக்கு இவங்க விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை இவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. வெளியே இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை இவங்க செய்வாங்க. அடுத்ததா இவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு ஸ்ட்ராங்கான இம்யூன் சிஸ்டம் இவங்களுக்கு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா டயட்ல மட்டும் கண்ட்ரோல்டா இருக்கவே மாட்டாங்க. உப்பு, காரம், புளிப்பு, இந்த மாதிரி காரசாரமா நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இதன் காரணமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இன்டைஜஷன், அப்பண்டிசைட்டிஸ், அல்சர், இந்த மாதிரியான வியாதிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வர்றதுனால ஹை பிபி, ரத்த கொதிப்பு இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததா இவங்க கிட்ட இருக்கிற பொதுவான ஒரு குணம், யார்கிட்டயுமே இவங்க ஹெல்ப் கேட்கவே மாட்டாங்க. உதவி கேட்கறத ஒரு கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க. இன்கேஸ் அவங்க உதவி கேட்டாலும் உடனடியா அவங்களுக்கு வேற ஏதாவது உபகாரம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு இவங்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரதிபலனையும் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல இவங்களுக்கு அந்த விஷயம் தேவையா இல்லையான்னு கூட யோசிக்காம இவங்க உதவி செஞ்சிருவாங்க.